பேக்கரி கடை வச்சுருந்துருக்காரு. அவரோட கடைக்காக ஒரு பால்காரர்கிட்ட ரெகுலராக வெண்ணெய் வாங்கிட்டு இருந்தார். பல வருஷமாக நடந்துட்டு இருந்த இந்த பிஸ்னஸில் திடீர்னு ஒரு நாள் அந்த பேக்கரி கடைக்காரருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அது என்னென்னா, நாம் அந்த பால்காரருக்கு கொடுக்குற வெண்ணெயை அளந்து பார்க்காமலே வாங்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த பால்காரர் சரியாக தான் கொடுக்குறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சார். ஒரு நாள் எடை போட்டு பார்த்துருக்காரு. எடையை போட்டு பார்த்தா எடை கம்மியாக இருந்திருக்கு. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப கோவம். என்ன இந்த பால்காரர் ரொம்ப வருஷம் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நேராக கோர்ட்டுக்கே போயிட்டார். கோர்ட்டில் ஒரு நாள் அந்த கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு. நீதிபதி பால்காரர்கிட்ட கேட்டார், என்னையா இந்த ஆளை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கியா? எத்தனை வருஷம் இதே வேலையாக இருந்திருக்க அப்படின்னு நீதிபதி கேட்க, அதுக்கு அந்த பால்காரர், ஐயா நான் எதுவுமே ஏமாற்றவே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட இடக்கல் கூட இல்லை, நான் எப்படி இவரை ஏமாற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நீதிபதிக்கு பயங்கரமான ஷாக். என்னது இடக்கல் இல்லையா? இடக்கல் இல்லாமல் எப்படி இத்தனை வருஷம் இந்த ஆளுக்கு எடை போட்டு கொடுத்துட்ருக்க அப்படின்னு நீதிபதி கேட்டார். அதுக்கு அந்த பால்காரர் சொன்னார், நான் இவருக்கு வெண்ணெய் விற்க ஆரம்பித்த நாளில் இருந்து இவரோட பேக்கரியிலேயே நானும் ப்ரெட்டு வாங்க ஆரம்பித்தேன். என்கிட்ட இடக்கல் இல்லாததால் அதே அளவு எடை இருக்கிற இவரோட பிரெட் பேக்கெட்டையே எடக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் கொடுத்த வெண்ணெயோட அளவு கம்மியாக இருக்குன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணால், சரியான அளவு எடை இருக்க வேண்டிய பிரெட்டோட எடையை குறைச்சி கொடுத்ததுக்கு நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு கேட்டார். கரெக்ட், நம்மளோட குணமே அடுத்தவங்க சரியாக இருக்காங்களா இல்லையான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர, ஆனால் நாம் சரியாக இருக்கமான்னு என்றைக்குமே நமக்குள்ளே கேட்டுக்கவே மாட்டோம். அதையும் மீறி நம்மளோட குறைய சொன்னாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுவோமே தவிர அவங்க சொன்னதை யோசித்து கூட பார்க்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதை வேறு யார் மேலேயாவது எந்த விதத்துலையாவது பழி போடுவோமே தவிர அதை ஒத்துக்கிற குணம் இங்கே பல பேர்கிட்ட கிடையாது. நாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டாலே நமக்கு நடக்க வேண்டியது சரியாகவே நடக்கும். கொடுக்க வேண்டிய ப்ரெட்டோட அளவை கம்மியாக கொடுத்ததால கிடைக்க வேண்டிய வெண்ணெயோட அளவு கம்மியாக இருக்குது அந்த பேக்கரி கடைக்காரருக்கு. திஸ் இஸ் லைஃப். கொடுக்கறத நாம் சரியாக கொடுத்தா நமக்கு கிடைக்க வேண்டியது சரியாகவே கிடைக்கும். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.